SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வரலாறு காணாத வகையில் அதிகரித்த தங்க விலை. பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயற்பட்ட இலங்கை புலனாய்வு பிரிவினர் சபையில் அம்பலம். நாமலுக்காக களமிறங்கிய புதுமுகம் பெனடவுக்குள் குழப்பம். ஏறாவூரில் பாடசாலை காணியில் ஆயுதங்கள் அகழ்வு பணிகள் ஆரம்பம். ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் அரசாங்கம் விசேட நடவடிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் வழமைக்கு மாறான மாற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் இன்று அதன் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. அதன்படி 24 கேரட் தங்கம் 1 கிராம் 39,000 ரூபாயாகவும் 1 பவுன் 3,12,000 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 35,750 ரூபாயாகவும் 1 பவுன் 2,86,000 ரூபாயாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராம் 34,130 ரூபாயாகவும் 1 பவுன் 2,73,000 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை உலக சந்தையின் நிலவரப்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி 11,05,498 ரூபாயாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான பாலஸ்தீன தூதரவாலயத்தின் ஊடகப் பிரிவில் வேலை செய்யும் அதிகாரியின் வீட்டுக்கு சென்ற புலனாய்வு பிரிவினரும் இஸ்ரேலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள். இந்த அரசாங்கம் பாலஸ்தீன போர் விவகாரம் தொடர்பில் இரண்டும் கட்ட நிலையில் செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் இடையில் முதலீடுகளை மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இது தொடர்பில் உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையிலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் பலரும் புலனாய்வுத்துறையால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். புலனாய்வாளர்கள் செய்யும் வேலையா இது? இவ்வாறான நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 10 ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலுக்கு ஊடகத்துறை கற்றலுக்காக செல்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் 250 பேரை கொன்று குவித்த இஸ்ரேலுக்கு ஊடக கற்கை நெறியை கற்பதற்கு சென்றார்கள் என்று ஏன் தெரியவில்லை. அக்குழுவில் அரசாங்க ஊடகவியலாளர்களும் அடங்குகின்றார்கள். இதில் 2 யூடியூப் ஊடகவியலாளர்கள் இந்நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் ஏற்படுத்தியவர்கள். அது மிகவும் பயங்கரமானது. அவர்கள் மொசாட்டில் பயிற்சி எடுப்பதற்காகவா சென்றார்கள்? இத்தொடர்பில் விசாரணையை நடத்துங்கள். பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு அமைப்பின் தலைவர் பிமல் ரத்நாயக்காவின் அமைச்சின் ஊடக பணிப்பாளரும் அக்குழுவில் சென்றுள்ளார். அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்படும் அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்று தெரியவில்லை. ஜனாதிபதி அனுரா பாலஸ்தீன தொடர்பில் மௌனம் காப்பது ஏன்? தேர்தல் காலத்தில் அனுரா 2 முறை இலங்கைக்கான பாலஸ்தீன தூதரவாலயத்துக்கு சென்றுள்ளார். இன்று அமெரிக்காவின் அழுத்தமா இதற்கு காரணம்? அரசியல் நாடகம் வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது அனைத்து நடவடிக்கையும் நேரடியாக நாமல் ராயபக்ச மீது மையப்படுத்தி பல்வேறு துறைகளில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட பாடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சமீபத்திய நடவடிக்கையாக தேர்தல் அமைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் இதுபோன்ற பல அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். கல்கமுக தொகுதியின் அமைப்பாளராக ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஹொரானா பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டமை தொடர்பில் அரசியல் அவதானங்கள் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார். தற்போது நாமல் ராயபக்சாக்கு நெருக்கமான திஷ குடியாராட்சியும் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ரோஹான் பெர்னாண்டோவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராயபக்ச போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு காய் நகர்த்தல்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளிக்கு அருகாமையில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்துள்ள காணியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணி இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்று தொடங்கப்பட்டுள்ளது. போலீஸ் பொறுப்பு அதிகாரி பிரசாத் லியரகே தலைமையில் ஏறாவூர் ஓட்டு பள்ளிவாசல் குறுக்கு வீதியில் பள்ளிவாசலுக்கு பின்பகுதியில் உள்ள முன்னாள் அகமட் பரீஜ் வித்தியாலய பகுதியில் இடம்பெற்ற அகழ்வு பணிகள் நடத்தப்பட்டன. இந்த அகழ்வு பணி விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆகியோரும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கு பிளாஸ்டிக் வாளியில் புதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் 4 JR ரக கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து அகழ்வு பணி நிறுத்தப்பட்டவுடன் மீட்கப்பட்ட கைக்குண்டுகளை விசேட அதிரடிப்படையினர் துணை கொண்டு சோதனையின் பின்னர் அதனை அளிக்க வேண்டுமா என தீர்மானித்த நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தின் புதிய திருத்தங்களை கொண்டுவர அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 1973ஆம் ஆண்டு 5ஆம் இலக்கை இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தின் கீழ் 1973ஆம் ஆண்டில் 5ஆம் இலக்கை இலங்கை பத்திரிகைகள் பேரவை சட்டத்தின் திருத்தம் தொடர் செய்வதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர்
சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சமகாலம் தொடர்பாக தொழில்நுட்பம் வளர்ச்சியுடன் பத்திரிகை மற்றும் வானொலிக்கு அப்பால் தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் சமூக ஊடக வலையமைப்புகள் மிகவும் துரிதமாக மக்களிடையே பரவடைந்துள்ளது. இதனால் மக்களுடைய வாழ்விலும் முக்கிய தாக்கங்கள் செலுத்துகின்றன என அமைச்சரவை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜேதிச ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தவறான தகவல்களை செய்தித்தாளை சரி செய்தால் போதுமானது என்று கூறியுள்ளார். மேலும் பத்திரிகை பேரவையால் பிறப்பிக்கப்பட்ட திருத்த உத்தரவு அனைத்து தொடர்புடைய ஊடகங்களுக்கும் பொருந்தும் என்பதை உறுதி செய்வதையும் இந்த திருத்த நோக்கம் எனவும் இந்த தகவலுக்கு மின்னணு மற்றும் இணைய ஊடகங்களுக்கு பொருத்தம் எனவும் கூறியுள்ளார். அத்துடன் பத்திரிகை பேரவை ஒரு செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட தவறான தகவலை சரி செய்த பிறகு அதனை சம்பந்தப்பட்ட செய்தித்தாளில் மட்டும் சரி செய்வது போதாது. ஏனெனில் அந்த செய்தித்தாள் மின்னணு ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் வெளியிடப்படுகிறது. அதன்படி பத்திரிகை கவுன்சில் திருத்தத்துக்கான உத்தரவை பிறப்பித்தால் அந்த செய்தியை படிக்க மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களும் அதனை செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரலாறு காணாத வகையில் அதிகரித்த தங்க விலை. பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயற்பட்ட இலங்கை புலனாய்வு பிரிவினர் சபையில் அம்பலம். நாமலுக்காக களமிறங்கிய புதுமுகம் பெனடவுக்குள் குழப்பம். ஏறாவூரில் பாடசாலை காணியில் ஆயுதங்கள் அகழ்வு பணிகள் ஆரம்பம். ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் அரசாங்கம் விசேட நடவடிக்கை.